பண்ணியிருக்காங்க. அதுவும் ரேப் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. டியூட்டியை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க தூங்கியிருக்காங்க. அது ஒரு குத்தமாக ஒரு போலீஸ் வாலண்டியர் வேற. எப்படி அவனெல்லாம் சூஸ் பண்ணி ஒரு வாலண்டியராக போடுறீங்க? அந்த கொண்டு அந்த பொண்ணு மட்டும் இல்லை, அந்த பொண்ணை காப்பாற்றக்கூடிய நிறைய உயிர்களையும் சேர்த்து கொண்டு இருக்கு. இந்த நாட்டில் மட்டும் எதுக்காக ஆண்கள் ஏன் இவ்வளோ தைரியமாக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்கன்னா, நாட்டில் அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் வரலை. ஒரே ஒரு தடவை பாகிஸ்தான் இந்த மாதிரி இடத்துல கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கொடூரமான தண்டனை. அதெல்லாம் அவங்க கொடுத்தோன்னா இன்னும் ஒருத்தனுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு தைரியம் வரவே வராது. இவன் உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நமக்கு நடக்கலாம். உங்கள் பொண்ணுக்கு இனிமேல் பிறக்க போகிற குழந்தைக்கு 3 வயசு 2 வயசு குழந்தைக்கு குட் டெஸ்ட் பேட் டெஸ்ட் சொல்லி தராங்க. அதை நான் என்கரேஜ் பண்ணுறேன். பட் சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லைங்க அந்த குழந்தைக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்கா இந்த நாடு? அதுதான் என்னோட கொஸ்டின் மார்க்கு. இதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.